வணக்கம். தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் நலத்துறை இன்னைக்கு ஒரு வாகனம் வந்து தமிழகம் முழுக்க ஒரு 26 வாகனங்கள் வழங்கினாங்க. அதில் ஒரு வாகனம் வந்து பொக்காபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருக்குது. நீங்கள் பார்க்குறது புத்தம் புதிய வாகனம். இது வந்து மாணவர்களை வந்து வீட்டிலிருந்து பாதுகாப்பாக பள்ளிக்கு அழைத்து வர்றது, திரும்பவும் கொண்டு போய் விடுறதுக்காக ஒரு 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 அருமையான நோக்கத்துக்காக இந்த வாகனம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. 26 வாகனங்கள் வழங்கப்பட்டதில் 2 வாகனங்கள் முதுமலை புலிகள் சரணாலயத்துக்கு உட்பட்ட கார்குடிக்கும் பொக்காபுரத்திற்கும் வழங்கப்பட்டுள்ளது. அந்த 2 வாகனங்களையும் பராமரித்து நிர்வகிக்கும் பொறுப்பை அருளகம் அமைப்புக்கு வழங்கி அதற்கான பராமரிப்பு செலவையும் தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் நலத்துறை ஏற்றுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இது சொல்லப்போனால் துல்லிய தாக்குதல் என்று சொல்லலாம். என்னன்னா, மாணவர்கள் இடைநிற்றலுக்காக பல்வேறு காரணங்களை வந்து தமிழ்நாடு அரசு சரியாக உணர்ந்து, முக்கியமாக இந்த மாதிரி வனப்பகுதியில் உள்ள மாணவர்கள் வராமல் இருக்கிறதுக்கு பல்வேறு காரணம். அதில் ஒன்று மழை காரணமாக வராமல் விட்டுருவாங்க, அல்லது காட்டில் உள்ள காட்டுயிர்கள் வனவிலங்குகளுடைய நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாணவர்களை வந்து பள்ளிக்கு அனுப்பாத வந்து தவிர்த்துருவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்ல நுட்பமாக உணர்ந்து தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் நலத்துறை வந்து வாகனங்கள் வச்சு மாணவர்களை வந்து பாதுகாப்பாக அழைச்சிட்டு வர்றதுக்கான ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்காங்க. அதுக்கான முதல்வர் வந்து கடந்த 6ஆம் தேதி சென்னையில் தொடக்கி வச்சார். பழங்குடி நலத்துறை செயலர், இயக்குனர் உட்பட எல்லாரும் அங்கே இது பண்ணாங்க. இன்றைக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர், நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இன்னைக்கு காலையில் அங்கேருந்து தொடக்கி வச்சாங்க. அதை முறையாக அவங்க பண்ணதுக்கு பின்னாடி இன்னைக்கு மாலையிலேருந்து இந்த பள்ளி வாகனம் வந்து செயல்படுது. இந்த வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நான் உங்களுக்கு நன்றியோடு தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு அரசுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.